வயல்ல இருங்களா ஈர்வது டார்சன் தமிழ் மூவி. வேற என்ன யாரு? ரெண்டு பேரும் யார் சூஸ் பண்றீங்க எதுக்கு இந்த டாஸ்க்? இது அவருக்கு தான் டாஸ்க், எங்களுக்கு இல்ல. ஸோ அந்த மாதிரி நடிச்சிருக்கோம் அப்படின்னமோ நம்ம ஆடியன்ஸ் என்னை அந்த மாதிரியாவே பார்க்கட்டும். ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும், காமனாக எல்லா ஆடியன்ஸ் எல்லாருமே என்னை அந்த மாதிரி கேரக்டராகவே ஏற்றுக்கிட்டாதான் நான் இந்த படமாக எனக்கு ரீச் ஆகுன்றதுல தான் என்னோட ஃபஸ்ட்டு டேவே நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட. நான் சொன்ன வார்த்தை, ப்ரோ ப்ரொமோஷன்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த கெட்டப்பில் தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் நிற்கிறதே ஹேர் ஃபால், முடி அவனுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது, முடி இல்லைன்ற ஒரு ரீசனும் கல்யாணம் நிற்கிறதுக்கு ஒரு ரீசனாக போச்சு. ரியல் லைஃப்ல நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஆண்களை ஏற்றுப்பீங்களா? எல்லாரும் இந்த கேள்விதான் கேட்கறாங்க. நான் என்ன சொல்றது, நான் எந்த ஆம்பளையும் ஏத்துக்க மாட்டேன்ற ஸ்டாண்ட்லயே நான் எந்த ஆம்பளையும் நிக்கிறேன். யாருமே வேண்டாம். Ready to marry. அவன் பால்னஸ்ல இருக்கிறவன். அவனை கேட்கும் போது தான் அவன் என்னென்ன விஷயங்கள் சொசைட்டியில் அவன் அனுபவிச்சான்ற விஷயம் அவன் சொல்லும் போது தான் எனக்கு அந்த வழியே கன்வே ஆச்சு. அப்போ தான் உடனே நான் டேரக்டர் கடிச்சு சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக நம்ம படம் கனெக்ட் ஆயிரும். நான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பர்சனில் அவர் விக்ரம் சார் வந்து எனக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றது ஒரு. ஸோ நம்ம இந்த 3.5 hours போட்டு இதுக்கே இருக்குன்னா அவர்லாம் வந்து 1 day ஃபுல்லாகவே உட்காந்துலாம் மேக்கப் போட்ட ரோல்ஸ்லாம் இருக்குது. ஃபில்மி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொட்ட சொட்ட நனையுது படத்தினுடைய டீம் தான். படத்தினுடைய ஹீரோ நிஷாந்த் மற்றும் படத்தில் நடிச்சிருக்க கதாநாயகிகள் ஷாலினி மற்றும் வர்ஷினி தான் நம்மளோட இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இந்த படம் பற்றி நாம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும். ஸோ வாழ்த்துக்கள். முதல்ல படம் ரிலீஸ் ஆக போகுது. அடுத்தடுத்து உங்களுக்கு இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இருக்கோம். ரொம்பவும் ஜாலியாக பேசிட்டு இருக்கீங்க. ஸோ நானும் அந்த மாதிரி இன்டர்வியூட ஆரம்பத்தில் எப்பவுமே ஒரு சின்ன ஒரு செக்மெண்ட் வைப்பேன், ஒரு கேம் செக்மெண்ட். அப்படியே ஆரம்பிச்சிடலாமா? ரம்ஷாத் விளாண்டுருக்கீங்களா? ஓகே, ஆல்ரெடி விளாண்டுருக்கீங்களா? ஓகே, நானும் தான் கொண்டு வந்திருக்கேன். ரெடியா? 3 பேருக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு படம் தரேன். நடிச்சு காட்டணும், மற்றவங்க கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதில் யார் சொல்கிறத கண்டுபிடிக்கவே இல்லையோ அவங்களுக்கு கடைசியாக ஒரு டாஸ்க் இருக்கும். இப்போ நான் சொல்லிட்டேன். யார் சொல்றது மற்றவங்க அப்போ வேணும்ட்டே ஏதாவது பண்ணக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் யாருக்கு? நானே போயிடுறேன். நீங்களே பண்ணிடுறீங்களா? புதுசுனா இது, பழசுனா அந்த கோடு வரல. ஓகே, ரெடியா? ஐயோ ரெடியா? இவங்களே போயிட்டுமா? நீங்களே மாற்ற கேட்டீங்க வந்து. நீங்க பாத்துட்டீங்க, நீங்க தான் பண்ணீங்க. பழசு, ரொம்ப பழசா? ஓரளவுக்கு பழசு. சிங்கம், சூர்யா, பேயா, சிங்கம், புலி, பேய் படமா? அனிமல், வயல்ல இருங்களா ஈர்வது டார்சன். தமிழ் மூவி. வேற என்ன யாருக்கு? பேந்தர், ஜாகுவார். இது படம் பேரா இல்ல ஆக்டர் பேரா? ஆக்டர் பேரா? படம் பேரு தானா? ஒரே வார்த்தையா? ஒரே வார்த்தை. சிங்கம். சிங்கமா பண்றீங்க? ஒரே நிமிஷம் ஃபர்ஸ்ட் ஹீரோ யாருன்னு கேளுங்க, இல்லாட்டினா ஏதாவது நீங்க வெறும் நீங்க தான் அப்படி ஆரம்பிச்சு. நீங்க கேள்வி கேட்டாதான் சொல்லுவாங்க. கேள்வி கேளுங்க. ஹீரோ, ஹீரோயின், ஹீரோ விஜய், அஜித், சூர்யா, சூர்யா, தனுஷ், கமல், ரஜினி. ஏய் என்ன இது ஓவரா இருக்கு? எதுவுமே பண்ணாம இல்ல கார்த்திக், அதர்வா, உருளை எல்லாம் ஹீரோ சொல்லியாச்சு. சரி, ஹீரோ ஏதாவது பண்ணிக்காதீங்க. ஹீரோ எப்படி இருப்பாரு? இல்ல ஏதாச்சும் ஸ்டைலா ஹீரோ பண்ணுங்க ப்ரோ. இல்ல ஸ்பிளிட் பண்ணி ஒரு படம் பேருனா சிங்கிள் வேர்ட் தான் படம் பேரு. சிங்கிள் வேர்டா? ஓகே. வனமகனா? ஜெயம் ரவி. ஜெயம் ரவி வேற என்ன படம்? ஜீனி இல்ல, இது வர இல்லையா? கொடூரமா சாப்பிளி மிருதன். ரைட். எப்பா அந்த ஜாம்பிக்கு தான் வரும். அதான் சரி, ஹீரோஸ் லிஸ்ட்ல ஜெயம் ரவியை சொல்லவே இல்லை. நானும் ஜெயம் ரவி சொல்லவே தெரியலையேன்னு பார்த்தேன். ஜாம்பினா இப்படி பண்ணா, ஜாம்பினா கழுத்துல கடிக்கணும். இப்ப பாருங்க, சூப்பரா நடிக்கிறாங்க பாத்தீங்களா? அவங்களுக்கு அந்த படம் கொடுத்துடலாம். எப்பா நல்ல வேலை கண்டுபிடிச்சீங்கப்பா.
என்ன டாஸ்க்னு வேற தெரியல. சொல்லிட்டே சொல்லலாம். நீங்கள் திரும்பிக்கங்க 2 பேரும் அவங்களுக்கு இப்போ. கண்மூடி திறக்கும் ஓகே ஓகேன்ட்டாங்க டக்குன்னு. விஜய் பழைய படம். ஒரே வார்த்தையா? ஒரு வார்த்தையா 2 வார்த்தையா? ஹைட்டா? சிம்ரன். ஹீரோயின் சொல்றீங்களா? ஹீரோயின் சொல்ற. ஓகே. நல்லா ஹைட்டா இருப்பாங்களா? அனுஷ்கா. அனுஷ்கா. வேட்டைக்காரன். ஏய் வா நைஸ் நைஸ் நைஸ். அது இப்படி எனக்கு புரியலையே. ஹீரோயின். ஓ புரியல. ஹீரோயின் ஹைட்டான கோடுவாடு. ஹீரோயின் ஹீரோ. ஓகே ஓகே சூப்பர். ஈஸியா போகுது. சரி ஓகே ஓகே திரும்பிக்கோங்க. ஓகே ஓகே. பழைய படம். ஹீரோ இல்ல ஹீரோயின் ஓரியன்டா இல்ல ஹீரோ தானா? சிம்புவா, விஜயா, அஜித், ஜெயம் ரவி, கார்த்திக், கௌதம் கார்த்திக். பெரிய பழைய ஆளுங்களா? விஷாலா? பழைய ஆளுங்க. விஷால், அர்ஜுன், அந்த மாதிரி அவ்வளோ பழசுலாம் இல்லை. படம் பேரு இல்லவா? இப்படிலாம் பேசக்கூடாது, பேசாம சொல்லணும். 2 வார்த்தை. 2வது வார்த்தை. அம்பு. அம்பு. அம்பு 2வது வார்த்தை கரெக்ட். ஃபர்ஸ்ட் வார்த்தை அம்பு. ரைட் சூப்பர். 3 பேரும் கண்டுபிடிச்சிட்டீங்களே. இப்போ யாருக்கு டாஸ்க் கொடுக்கலாம்? உங்களுக்கு இவர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இவர் ரொம்ப டைம் எடுத்துட்டாரு. டைம் அதெல்லாம் இல்ல. உங்களுக்கு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஜாலியான டாஸ்க் தான் கொடுக்க போறேன், வேற ஒண்ணும் இல்ல. இப்போ இவங்க 2 பேர்ல யார் சூஸ் பண்றீங்க நீங்க? இப்போ எதுக்கு இந்த டாஸ்க்? இது அவருக்கு தான் டாஸ்க், எங்களுக்கு இல்ல. யாரே ஒருத்தர் சூஸ் பண்ணிக்கங்க. அவங்கள பத்தி நீங்க பாசிட்டிவா பேசணும். டக்கு நான் கிளாப் பண்ணுவேன். டக்குன்னு அவங்கள பத்தி நீங்க நெகட்டிவா பேசணும். இந்த பொண்ணு யாரை சூஸ் பண்றீங்க? இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் சூஸ் பண்ணணும். இல்ல 2 பேருமே சேர்த்து கூட பேசிடுங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. சரி வர்ஷினி. ஓகே ரெடியா? வர்ஷினி ரொம்ப பஞ்சுவலுக்கு டைமிங்க்கு வருவாங்க. அவங்க வந்து ஒரு நாள் கூட டைமிங் மிஸ் பண்ணதா கிடையாது. ப்ளஸ் அவங்களோட அந்த ஃபிட்னஸ்லேருந்து எல்லாமே அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் ஏதாவது சாக்லேட் அது இதுன்னு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்லை மற்றபடி அவங்க டைமிங் சோறுன்னு எப்போ பார்த்தாலும் சோறுன்னு இருப்பாங்க. டைமிங் வந்துச்சுன்னா டிரைவர் அனுப்புறோம் ஷூட்டிங் நின்றாலும் பரவாயில்ல நான் கிளம்பிடுவேன்ருவாங்க. அப்புறம் தூங்கணும். மெயின் தூங்கிக்கிட்டே இருக்கணும். மற்றபடி வர்ஷினி ஆக்டிங் வைஸ்லாம் அப்பா பிச்சிருவாங்க. ஆக்டிங்லலாம் பிரச்சனையே கிடையாது. ஆக்டிங்லாம் வந்து அவங்க ஸ்பாட்டில் என்னென்ன சொன்னாலும் டிக்டாக்லாம் எந்த சீன் கொடுத்தாலும் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. சில சீன்ஸ் இல்லை ரொம்ப நெகட்டிவ்ன்ற விஷயங்கள் அவங்ககிட்ட கிடையாதுன்னு அதுதான் ஓப்பன். அதை சில ஒத்துக்கணும். அதில் சும்மா நெகட்டிவ் சொல்லிட்டு இருக்கு. நெகட்டிவ் இருந்தால் தானே சொல்லணும். சூப்பர் எல்லாமே சொல்லிட்டு கடைசியில் பாசிட்டிவாக பிடிச்சிட்டாரு. உண்மை தானே பிரதர், அதுதான். ஏன்னா நானே பார்த்துருக்கேன். நம்ம எல்லாருக்கும் முன்னாடி டைமிங் இவங்க தான் வருவாங்க. கரெக்டாக ஷார்ப்பாக வந்துருவாங்க. அந்த டைமிங்லலாம் கரெக்டாக வந்துட்டாங்க. நீங்கள் தான் நான் தான் கொஞ்சம் லேட்டாக வந்தேன். இது தேவையான என்ட்ரி. ஓகே சூப்பர். ஸோ படத்தை பற்றி பேசலாம் நினைக்கிறேன். சுட்ட நினைக்குது ஆக்சுவலாக சரி ஓகே. ஸோ படத்துடைய ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன். ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது நீங்கள் அந்த கெட்டப்படம் வந்துருந்தீங்க, என்ன காரணம்? இல்லை ப்ரெஸ் மீட்டுக்கு வரும்போது நான் என்னன்னா நம்மளுக்கு ஒரு நடிகன்னா அந்த கிடைக்கிற வாய்ப்பு வந்து ஒரு இடத்துல ஸ்பேஸ் கிடைக்கணும், நடிக்கிறதுக்கு உண்டான ஸ்பேஸ் கிடைக்கணும். ஸோ அந்த மாதிரி நடிச்சிருக்கோம் அப்படின்னமோ நம்ம ஆடியன்ஸ் என்னை அந்த மாதிரியாவே பார்க்கட்டும். ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும், காமனாக எல்லா ஆடியன்ஸ் எல்லாருமே என்னை அந்த மாதிரி கேரக்டராகவே ஏற்றுக்கிட்டாதான் நான் இந்த படமாக எனக்கு ரீச் ஆகுன்றதுல தான் என்னோட ஃபஸ்ட்டு டேவே நான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட. நான் சொன்ன வார்த்தை ப்ரோ ப்ரொமோஷன்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும் கண்டிப்பாக இந்த கெட்டப்பில் தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இந்த 3 நாள் நாங்கள் இன்டர்வியூஸ் இதுக்கே வந்து நாங்கள் இந்த கெட்டப்பில் தான் பிளான் பண்ணோம். பட் என்னென்னா 3.5 hours ஆயிடுது அதை போட்டு முடிக்க. ஸோ அது ரொம்ப டைம் டேக்கிங் ப்ராசஸ். நம்மளுக்கு அதுக்கு உண்டான விஷயங்கள் டைம் கிடைக்காதனால தான் நம்ம அது கொஞ்சம் இந்த ப்ரொமோஷனுக்கு நிப்பாடிட்டு வெறும் ஆடியோ லான்ச்சுக்கு மட்டும்தான் அந்த கெட்டப்பில் வந்தேன். ஸோ அதான் காரணம். ஆமாம். ஓகே. ஸோ உங்கள் 2 பேருடைய கேரக்டர் பற்றி சொல்லுங்கள் படத்தில்.
ஸோ என்னோட கேரக்டர் பேர் வந்து ஸ்ருதி. இது வந்து யூஸ்வல் இப்போ அவங்களுக்கு வந்து பிரியா. ஸோ எங்கள் 2 பேருக்குமே வந்து ரொம்ப ஒரு கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டர். கண்மணி கத்திஜா வரிசையில் அடுத்து வந்து ஸ்ருதி பிரியா அப்படின்னு இருப்பாங்க. ஸோ எந்த வந்து லைக் மாடர்ன் பப்ளி அந்த மாதிரி ரொம்ப ஜாலியாக ஈஸி கோயிங் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். இவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்ட் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அது நீங்க வந்து அவங்க லவ் பண்ணுவீங்க, ஆக்சுவலா இவங்க வந்து உங்களை நான் இவரை லவ் பண்ணுவேன், அவர் இவங்க லவ் பண்ணுவாங்க. பண்ணுவாங்க. முக்கவுன காதல் கதை. ஆமா. ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் வந்து தமிழ் சினிமாவில் நான் நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். நேத்தின் வந்த விஜய் சார் இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துருப்போம். அதுல இருந்து இந்த படம் எவ்வளவு வித்தியாசமா இருக்கும்? இல்லை, இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு இப்போ நல்ல ஒரு மெசேஜ். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற ஒரு இஷ்யூ பேஸ் பண்ணி எல்லாருக்கும் ஹேர் ஃபால்ன்ற ஒரு இஷ்யூ வந்துகிட்டு இருக்காது. ஹேர் ஃபால்ன்ற பிரச்சனை ஆரம்பிச்சு வழுக்கமண்டை ஆகிற வரைக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு கல்யாணம் நிற்கிறதே ஹேர் ஃபால், முடி அவனுக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு, முடி இல்லைன்ற ஒரு ரீசனும் கல்யாணம் நிற்கிறதுக்கு ஒரு ரீசனாக போய் அந்த காலத்தில் அதை நான் மெயினாக பார்க்கல. அந்த காலத்தில் ப்ராப்பர்ட்டி இருக்கா அந்த மாதிரி இருக்கான்ற பார்த்தது போக இப்போ அதுவும் ரீசனாக இருக்குது. மெயின் முடி இல்லாத ஒரு மிகப்பெரிய ரீசனாக இருக்குது இப்போ இருக்க. அந்த இஷ்யூவை பேஸ் பண்ணி தான் இந்த கதையோட பிளாட்டே உட்காந்துருக்கு. ஸோ அந்த இஷ்யூவில் வந்து இவனோட வலி, இவன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் வலி அனுபவிக்கிறான்றது தான் இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு புள்ளியே. ஸோ அந்த பேஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த படம் பண்ணியிருக்கோம். மற்ற படங்கள்லாம் அது வேறு மாதிரி இதில் இருக்கும். இது வந்து அந்த இஷ்யூ நாங்கள் காமிச்சிருப்போம். நீங்கள் ஜாலியாக படம் ஃபுல்லாக ஜாலியாக போய் எண்டில் வந்து அவன் அந்த குறை வந்து பால்னஸில் இருக்கிற அவனுக்கு அந்த வலி எவ்வளோ ஃபீல் ஆகுது, அவன் சொசைட்டியில் எவ்வளோ அஃபெக்ட் ஆயிருக்கான்றது வந்து கன்வே பண்ணியிருப்போம் படத்தில். ஒரு செக்மெண்ட்டாக தான் செக்மெண்ட் அண்ட் எல்லாருக்கும் ஈஸியாக ரிலேட் பண்ணுற அளவுக்கு ஒரு சிம்பிள் கான்செப்டில் நாங்கள் ஈஸியாக கொடுத்துருக்கோம். சென்சிட்டிவாக நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் எல்லாருக்கும் புரியுற மாதிரி நாங்கள் நீட்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நம்புறோம். ஏன்னா இப்போ இந்த படம் பார்த்தாங்கன்னா எல்லாருமே இந்த மச்சான் நம்ம அரவிந்த் இப்படி தானே, பக்கத்து வீட்டு பிரதீப் இப்படி எல்லாருமே கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நாங்கள் லைஃப்ல யாராவது ஒருத்தரையாவது நம்ம வந்து கலாய்ச்சிருப்போம், டீஸ் பண்ணியிருப்போம். அந்த டைம்ல நம்ம வந்து ஓகே நம்ம அப்போ அப்படி பண்ணோம்ல அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரைக் கொண்டு வர்றது தான் இந்த மூவி. அவங்களோட பெயின் எப்படி இருக்கும்னு தெரியறதுக்கு தான் நாங்கள் இந்த மூவி பண்ணியிருப்போம். ப்ளஸ் சோஷியல் மெசேஜஸ்லாம் இருக்குது, நிறைய கண்டென்ட் இருக்கு. சொல்லிட்டா எல்லாம் சஸ்பென்ஸ் போயிடும். ஸோ அதனால இது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க வேண்டிய மூவி. ஓகே, படத்தில் வந்து கிட்டத்தட்ட பாசிட்டிவாக தான் காமிச்சிருந்துருக்கீங்க விஷயத்தை. ரியல் லைஃப்பில் நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி ஆண்களை ஏற்றுப்பீங்களா? எல்லாரும் இதே கேள்விதான் கேட்குறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நான் எந்த ஆம்பளையும் ஏற்றுக்க மாட்டேன்ற ஸ்டாண்டே நான் நிற்கிறேன். எந்த ஆம்பளையும் யாருமே வேண்டாம். ஓ, ஏன்? அந்த நம்பிக்கை இல்லை எனக்கு. மேரேஜில் நம்பிக்கை இல்லை, ஆண்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? இல்லை, மேரேஜில் நம்பிக்கை இல்லை. ஓகே. பெர்ஃபெக்ஷன்சி. ஓ, ஓகே. அப்படி இல்லை, அந்த நம்பிக்கை உடைக்கிறதுக்கு யாராச்சும் வந்து அதையும் தாண்டி ஒரு ஃபோர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ கன்சிடர் பண்ணுவேன். அந்த மாதிரி ஐடியா தான். பட் நம்மளுடைய பேசிக் ஐடியாலஜி எனக்கு பிடிக்கல. பட் நம்ம சொசைட்டியில் வந்து பேரண்ட்ஸ் வந்து விட மாட்டாங்களே கல்யாணம் பண்ணி. என்னோட பேரண்ட்ஸ் ஸ்டில் தான் பிரச்சனை பண்ணாத அப்படின்றாங்க. ஒருத்தனோட வாழ்க்கை மிச்சம். ஆக்சுவலி இது நல்ல கான்செப்ட் தான். கல்யாணம் பண்ணா வாழ்க்கை என்ன இல்ல, நீங்களே பண்ற எல்லாரும் திருப்பி டிவோர்ஸ் தான் பண்றாங்க. அதுக்கு இதுக்கு பண்ணல, எல்லாரும் பண்றது இல்ல. 50% ஜாலியா இருக்காங்க, 80 பாக்குற அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. எவ்ரிவன் இஸ் சூசிங். அந்த கிராஃப் வந்து லைஃப்ல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. people who want to stay single தான் வந்து இந்த கிராஃப் எல்லாரும் உஷாராயிட்டாங்க. அவ்வளவுதான். நீங்க? எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை. எனக்கு ஆக்சுவலி அது கேள்வி அது இல்ல. இந்த மாதிரி ஆம்பளைங்க ஏத்துப்பீங்களான்றதா கேள்வி. கல்யாணம் ஏத்துப்பீங்களாமா? சொட்டா வந்தா இல்ல, எனக்கு பிராக்டிகலா கேரிங் அந்த கனெக்ட் அதுதான் முக்கியம். செகண்ட் ஆஃப் மசாலா தான். அப்ப ஓகே. உங்களுக்கு லுக் எல்லாம் எனக்கு டசன்ட் மேட்டர், ஏஜ் டசன்ட் மேட்டர். வி கனெக்ட் ஆகும். நீங்க 2K கிட் தானே? ஓகே, ஓப்பனா பேசுறாங்க பாத்தீங்களா? ஓகே, இந்த படத்தோடைய டைரக்டர் அவர் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணும்போது கேட்டிங்களா நீங்கள் இது உங்கள் லைஃப்பில் நடந்த விஷயமா ப்ரோ அப்படின்ற மாதிரி? இல்லை, அந்த மாதிரி கேட்கல. பட் எனக்கு எப்படி இது கனெக்ட் ஆகுன்ற ஒரு விஷயம் எனக்கு கேள்வி இருந்துச்சு. ஏன்னா கதையாக கேட்கும் போது ஒரு விஷயம் இருக்குல்ல, கதையாக கேட்கும் போது பால்னஸ், இந்த லவ் விஷயம் எப்படி மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும், ப்ளஸ் எனக்கு ஆப்டாக இருக்குமா இப்படின்ற கேள்வி தான் எனக்கு உள்ள ஓடுச்சு. அப்புறம் ப்ளஸ் வந்து இதோட வழி நம்ம கரெக்டாக கன்வே பண்ணலன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி துண்டாக உட்காந்துக்குமே படம் அப்படின்றதுனால நான் ஒருத்தர்கிட்ட போய் என்னோட கசின் என்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட போயிட்டு நான் கேட்டேன். அவன் பால்னஸில் இருக்கிறவன். அவனை கேட்கும் போது தான் அவன் என்னென்ன விஷயங்கள் சொசைட்டியில் அவன் அனுபவிச்சான்ற விஷயம் அவன் சொல்லும் போது தான் எனக்கு அந்த வழியே கன்வே ஆச்சு. அப்போ தான் உடனே நான் டேரக்டர் கிடச்சி சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக நம்ம படம் கனெக்ட் ஆயிரும்,
நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும் அந்த படம். ஏன்னா இந்த கண்டென்ட் வந்து நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு தெரியல, இதோட பெயின் எனக்கு தெரியல. அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க சொசைட்டியில் என்னென்ன விஷயங்கள், அவங்க சில ஹர்ட்டிங்ஸ்லாம் என்னென்ன விஷயங்கள் அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணாங்களோ அப்போ தான் எனக்கு இந்த விஷயமே புரிஞ்சிச்சு. அப்போ தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன், இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆயிரும் பிரதர். ஏன்னா இது எப்படி சொல்கிறது, இந்த இப்போ குட் நைட்லாம் அந்த கொரட்டை மேட்ருன்னா இது வந்து நம்ம பால்னஸ்லாம் ஈஸியாக வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயம். கண்டிப்பாக படம் ஒர்க் அவுட் ஆகும் ப்ரோ, நம்ம இன்டீப்பாக ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். என்கிட்ட சொல்லும் போது ஆனால் எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நம்ம பால்னஸ் போட்டுட்டு நம்மளுக்கு அந்த கெட்டப் செட் ஆகுமா ஆகாதான்றது தான் என்னோட ஒரு விஷயம். ஏன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது வழுக்க அடிச்சிடலாம், உண்மையாகவே வழுக்க அடிச்சிருவோன்றது. அப்புறம் என்னென்னா நாங்கள் படத்தில் ஒரு 7 days கிட்ட நாங்கள் மார்னிங் நான் பால் தான் நடிச்சிருப்பேன், ஈவினிங் வித் ஹேரோட நடிப்பேன். அது 2 கெட்டப் இருந்துச்சு. அப்போன்ற போது நம்ம இதை ஃபுல்லாக போட்டுட்டோன்னா நம்ம திருப்பி படம் ஆல்மோஸ்ட் 1 year மேலே ஆயிரும் படம் முடிக்கவே. ஸோ இது நம்ம ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வந்து ப்ராஸ்தட்டிக் மேக்கப் இப்போல்லாம் கொஞ்சம் ஷார்ட் ஹேர், கொஞ்சம் ஹேர் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிப்போம் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணோம். ஸோ அதனால தான் நாங்கள் ப்ராஸ்தட்டிக் மேக்கப் போனதே. ஓகே. ஸோ பால்னஸ் அதுக்குமா ஃபஸ்ட்டு டே 3.5 hours ஆச்சு. போட்ட உடனே எல்லாருமே சாட்டிஸ்ஃபைட், இல்லை ஆப்டாக செட் ஆகுது, மேக்கப் போட்ட மாதிரியே தெரியல அப்படின்னா சரி இது ஓகே அப்படின்னா ப்ரொசீடே பண்ணோம். ஓகே. ஸோ 2 ஹீரோயின் முதல் படத்துலேயே. முதல் படம் இல்லை, முன்னாடியே படம் பண்ணியிருக்கேன். பன்றிக்கு நன்றி சொல்லின்னு சொல்லிட்டு அந்த படத்தில் ஹீரோவா பண்ணியிருக்கேன். பன்றிக்கு நன்றி சொல்லி, அப்போ சீசான்னு சொல்லிட்டு இப்போ கடைசி நட்டி சார் கூட வந்துச்சு, அந்த படத்தில் ஹீரோவா பண்ணியிருந்தேன். சூப்பர். 2 முடிச்சுட்டு 2 பேர் யார் உங்களுக்கு கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணது, அதிக டேக் எடுக்காம? இல்லை, எனக்கு 2 பேருக்குமே 2 பேர் கூட தனித்தனி ஷெடியூல்ஸ் தான். இவங்க கூட ஒரு தனி ஸ்டோரி லைன், தனி ஷெடியூல். இவங்க இருக்கும்போது இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க இருக்குமா அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, எனக்கு டேக் வைஸ் யாருமே பெருசா டேக் எடுத்துக்கல. கேமரா காண்டி சொல்றாரா? இல்ல நிஜமா யாருமே டேக் எடுத்துக்கல. நாங்க ஒன் மோர் கேட்டாலும் எங்க டைரக்டர் எனக்கு வேண்டியது கடிச்சிருச்சு நீ போ அப்படின்றாங்க. ஓகே. அதனால அவர் கரெக்டா என்ன வேணும்னு மானிட்டரை பார்த்து அவர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனால எந்த டேக்கு நான் தான் வந்து இந்த டிக்டாக் ரீல்ஸ் கொஞ்சம் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருப்போம். எனக்கு அது வராது. நான் தான் அந்த இடத்துல டேக் எடுத்திருப்பேனே தவிர மற்றபடி இவங்க 2 பேருமே யாரும் பெருசாக டேக் எடுக்கல. ஓகே. ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்குமே இந்த படத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து யாருக்கு இம்பார்ட்டன்ட், 2 பேருக்கும் போட்டி இருந்ததா அந்த மாதிரி எதுவும்? இல்ல அப்படி கிடையாது. அவர் சொன்ன மாதிரி தான் நான் இருக்கிறப்ப இவங்க இருக்க மாட்டாங்க, இவங்க இருக்கப்போ அந்த போட்டி பொறாம அப்படி எதுவுமே இல்லை. அது ஒண்ணு. அப்புறம் வந்து அவங்க கேரக்டர் அவங்க சூப்பரா பண்ணாங்க, அது வேற ஜோனர், என்னோட வேற ஜோனர். சரி, அதாவது கம்பேரிசனும் கிடையாது. ஓகே. ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், ஒரே சப்ஜெக்ட்ல 2 ஹீரோயின் நடிச்சாங்க அப்படின்னா யாருக்கு கேரக்டர் வேல்யூ அதிகமாக இருக்குன்னு ஒரு போட்டி நடக்கும் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி. இருந்துட்டு போட்டோம். இல்லை இப்போ அவங்களுக்கே கேரக்டர் வேல்யூ அதிகமாக இருக்குன்னா மேபி அது ஸ்டோரிக்கு தேவைப்படுதா இருக்கலாம். யாரும் வேணும்னே வந்து இப்படி பண்ண மாட்டாங்களே. வாய்ப்பு நமக்கு வருது, அதை நம்ம பெஸ்ட் பண்ணணும், அவ்வளோதான் நம்ம மைண்டில் இருக்கணுமே தவிர அவங்களுக்கு அதிகம் இவங்களுக்கு கம்மி அப்படின்ற. நான் வந்து ஹீரோயின் அப்படி போட்டி இல்லை, ஹீரோவை விட நம்ம நல்லா ஏன்னா அவர் வேற மெயின் கண்டென்ட், அதை விட நம்ம நல்லா பண்ணணும், அதுதான் என்னோட ஃபோக்கஸ். ஓகே. இந்த படத்துல அவங்க 3 பேரை தவிர்த்து சிங்கம்புலி சார் இருக்காரு, சிங்கம்புலி சார் இல்ல, ஒரு ரோபோ சங்கர் அண்ணன், ஒரு கேபி ராஜா, அப்புறம் புகழ் பிரதர் பண்ணியிருக்காங்க, அப்புறம் கேபி வினோத் பண்ணியிருக்காரு, அப்புறம் யோகி அண்ணன் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. இதுல யாருக்கு அதிக போர்ஷன்? அதிக போர்ஷன் வந்து கேபி ராஜா அண்ணனுக்கும் கேபி ஆனந்த் பிரதர் பண்ணியிருக்காங்க. கேபில ஆனந்த் ப்ரோ, அவர் எனக்கு தாய். ஆமா, ஏன்னா கேபி ராஜா ப்ரோ வந்து படத்தோட கோ டைரக்டர், ஸ்கிரீன் பிளே ரைட்டர், டைலாக் ரைட்டர் அண்ட் ஆக்டரா நடிச்சிருக்காரு. படத்தோட கோ டைரக்டர், ஸ்கிரீன் பிளே, டைலாக் அண்ட் ஆக்டர். ஸோ என்னன்னா அவரோட சர்க்கிளில் இருக்க டீம் வந்து நம்மளுக்கு ஒரு நட்பு முறையில் நிறைய பேர் வந்து உள்ள இறங்கிட்டு படம் கண்டென்ட் நல்லா இருக்கு அப்படின்னு. இப்போ யோகி அண்ணெல்லாம் வந்து உண்மையாலுமே அவர் யோகி அண்ணன் வந்து பாலில் தான் இருக்காரு. ஸோ அவர் வந்து அவரோட ஸ்பாட்டில் இன்புட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு எங்களுக்கு. அவரோட விஷயங்கள் ஷேர் பண்ணி அதெல்லாமே நல்லா, அவர் கேபி ராஜா பிரதர் மூலமாக தான் நிறைய கேபி டீம் உள்ளே வந்தாங்க. ஸோ அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்காக. ஸோ அதனால தான் இவங்க எல்லாருமே இவங்களோட முக்கியமாக இதில் வந்து பண்ணியிருக்கவங்க பார்த்தா கேபி ராஜாவும் கேபி ஆனந்த் பிரதர் தான் ஃபுல் படம் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா இவரே என் ஃப்ரெண்டு கேரக்டர் ராஜா பிரதர், ஆனந்த் பிரதர் வந்து என் தாய் மாமா. ஸோ 2 பேருமே டிஃப்ரெண்ட்டான ஒரு. ஆனந்த் பிரதர்லாம் நீங்கள் இந்த மாதிரி இவர் ஆனந்தான்னு சொல்லிட்டு கேட்குற அளவுக்கு அவர் லுக்கை பேட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் இப்போ நார்மல் லுக்லேயே இருக்க மாட்டார் படத்தில். ஸோ அதுதான் சூப்பர். சொல்லும்போதே ஒரு கேரக்டராக மைண்டில் ஓடுது. ஓகே, யார் எப்படி காமெடி பண்ணியிருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சாக இருந்த விஷயம் என்ன இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில்? சேலஞ்சுன்னு இல்லை, தூங்குறதா?
தூங்குறதா? ஆமா, தூங்காம இருக்கிறது ஒரு சேலஞ்சு. ரெண்டாவது சேலஞ்ச் வந்து நிறைய டேக்ல சிரிக்காம இருக்குது. ஏன்னா டீம் ஃபுல்லா கேபி அவங்க டீமா ஏதாவது ஒரு கவுண்டர் போட்டுட்டே இருப்பாங்க, சிரிப்பு வந்துகிட்டே இருக்கும். சீரியஸான ஒரு எமோஷனல் சீன் கூட டாஸ்கே வந்து சிரிக்காம இருக்கிறது தான். ஸோ அதுதான் சேலஞ்சு. உங்களுக்கு எனக்கு அந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் வந்து கொஞ்சம் டெரரா பேசியிருக்காங்க. ஸோ இப்படி கட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி சிரிப்பா இருக்கும். அப்படி ஷூட் போயிட்டு இருக்கையில பின்னாடி ஏதாவது நடக்கும், அதெல்லாம் எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடாது. அது கான்சியஸ் ரொம்ப, அது மட்டும் கொஞ்சம் ஓகே. இப்போ உங்களை மாதிரி ஸ்டார்டிங் லெவலில் இருந்தவங்க இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோக்கெலாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி உங்களை இன்ஸ்பயர் பண்ணது யார்? எல்லாருமே எனக்கு ஒருத்தங்கன்னு சொல்ல முடியாது, ஒருத்தங்க கிட்டேருந்து ஒன்று கற்றுக்கலாம். இந்த மாதிரி நிறைய சேது சார் இவ்வளோ வருஷம் அவங்க வந்து சின்ன சின்ன ரோல்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. ஈவன் த்ரிஷா அவங்க கூட வந்து ஜோடி இதுலலாம் சின்ன ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. பட் சின்ன ரோல் பண்ணிட்டு வந்தாங்கனாலே வந்து அவங்க கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க. ஏன்னா யூஸ்வலாக நிறைய பேர் வராங்க டைரெக்டாக வந்து ஹீரோ ஹீரோயினா அந்த மாதிரி தான் இது இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. பட் எங்களை மாதிரி நானும் வந்து நிறைய சின்ன படம் பண்ணதுனால அந்த ஃபீல்டில் சொல்லுவேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப கனெக்டாக இன்ஸ்பயர். உங்களுக்கு? எனக்கு வந்து விக்ரம் சார். விக்ரம் சார் ஏன்னா நான் மெயின் என்னன்னா இந்த படத்துலேயே எனக்கு இந்த 3.5 hours மேக்கப் போட்டதே எனக்கு வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. பெயின்ஃபுல்லான்றதோட மேக்கப் போட்டு ஒரு 3 hours தலைவலிக்க ஆரம்பிச்சிடும். பின்னாடி இது வேர்வெல்லாம் உள்ளே வந்து சேர்ந்து ஏறி அது பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம இந்த 3.5 hours போட்டு இதுக்கே இருக்குன்னா அவர்லாம் வந்து 1 day ஃபுல்லாகவே உட்காந்துலாம் மேக்கப் போட்ட ரோல்ஸ்லாம் இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு நான் பார்த்த ஈவன் கமல் சார் இதே மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் நான் நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற ஒரு பர்சனில் அவர் விக்ரம் சார் வந்து எனக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காருன்றது ஒரு ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு போர்ஷன்ஸ் தான் அதெல்லாமே. அது ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு விக்ரம் சார் தான். கிட்டத்தட்ட நீங்கள் அவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ணியிருப்பீங்க. ஆமாம். ஏன்னா நம்மளுக்கு சொல்லிட்டாங்க, ஆனால் போடும்போது தான் அதோட வழி எனக்கு தெரிஞ்சிச்சு. போடும்போது ஒரு 3.5 hours ஒரே இடத்துல உட்காரணும், ஒரே இடத்துல உட்காந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து கொஞ்சம் நகர்ந்துக்கினாலும் கேப் கிளியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது அப்படியே ஸ்டில்லாகவே இருக்கணும், கரெக்டாக அவங்க ஒட்டணும், அந்த ஜாயின்ஸ்லாம் கரெக்டாக பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு போட்ட அப்புறமா அந்த தலைவலி அதுக்கு மேலே ஒரு பெயின்ஃபுல்லாக ஒரு விஷயம். பட் அதெல்லாமே பார்த்து ஸ்டார்டிங்கில் அது கஷ்டமாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு டே செகண்ட் டேக்கு அப்புறமா அதுவே பழகிடுச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு 13 நாள் இந்த கெட்ட போட்டிருப்பேன், 13 days. அது அப்புறம் போக பழகிடுச்சு. ரொம்ப நாள் கேப் விட்டு அப்புறம் ஆடியோ லான்ச்சில் போடும்போது தான் திரும்பி லைட்டாக தலைவலி வந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து போட்டால் ஒன்றும் தெரில, கேப் விட்டு போடும்போது தான் ஒரு பெயின் தெரிஞ்சிச்சு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இல்லை வீட்டில் ஃபேமிலிலாம் பார்த்துட்டு சொன்னாங்களா ஏன்டா இந்த கெட்டப்பு? எங்கள் அம்மா எல்லாரும் எங்கள் அம்மாவுக்குலாம் ஃபஸ்ட்டு டே நான் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு டே என் வீட்டில் தான் நான் மேக்கப் போட்டு நான் கிளம்புனேன் ஃபஸ்ட்டு டே. அப்போ எங்கள் அம்மாலாம் பார்த்துட்டு என்னடா அது இப்படிதான் இருக்க அப்படின்னு. எங்கள் அம்மாக்கெலாம் செம்ம ஷாக்கு. நான் ஐயோ அவனை பார்க்க முடியலடா அப்படின்னு எங்கள் அம்மா தலையை குனிக்கிறாங்க. சரிம்மா படம் இதில் என்னம்மா இருக்குது கேரக்டர். ஏன்னா அவங்களுக்கு அப்புறம் ட்ரெய்லர்லாம் வந்த அப்புறமா எனக்கு இந்த படம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா, இந்த படம் தான் நீ ஏதோ ஒரு மாதிரி படமாக ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காமெடி இருந்தால் கொஞ்சம் எல்லாருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்டார்டிங்லேருந்து படத்தில் காமெடி வைடா, நானாமா வைக்க முடியும், டேரக்டர் வைக்கணும். ஏன்னா படங்கள் என்னென்ன பண்ண படங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சீரியஸான டோனில் தான் இருக்கும். இதுதான் வந்து கம்ப்ளீட் ஒரு காமெடி ஜானரில் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ட்ரைலர் பார்த்தோன்னே ரொம்ப இந்த படம் கண்டிப்பாக உனக்கு லைஃப்பில் ஒரு பிரேக் கிடைக்கும்டா, இவ்வளோ நாள் நீ போராடினதுக்கு, அதனால் நீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹாப்பி. என் ஒய்ஃபும் வந்து she was like என்ன இப்படி இருக்குன்னு she was asking. பட் ஓகே, எல்லாருக்குமே சாட்டிஸ்ஃபைடு தான். பரவாயில்ல, சூப்பர். ஸோ படம் ரிலீஸ் ஆக போகுது, ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்ப்போட தேட்டர் வந்து உட்காரலாம், எதுக்காக இந்த படம் பார்க்கணும்? எதிர்பார்க்கறத தவிர நீங்கள் வந்து ஜாலியாக, ஏன்னா இது ஒரு ஃபேமிலி ஃபன் என்டர்டெயின்மெண்ட்னால ஜாலியாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணலாம். இப்போ வர படங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து வெட்டு குத்து வயலன்ஸ் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக அந்த டோனில் இருக்கும். இது ரொம்ப ஜாலியாக அப்படியே ரிலாக்ஸ், ஒரு காமெடி ஃபீல் குட் மூவி வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஸோ நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்காம ரொம்ப ஜாலியாக வந்து தியேட்டருக்கு போய் இது பண்ணால் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். பட் அப்படி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் எதிர்பார்க்கணும் அப்படின்னா டேக்அவே, அதாவது படத்துலனா நாங்கள் எமோஷனல் சீன்ஸ் வச்சுருக்கோம், ஒரு சொட்டையோட வலியை காமிச்சிருக்கோம், அண்ட் ஏன் அவங்கள அப்படி கலாய்க்கக்கூடாது, அது அவங்களுக்கு எப்படி அஃபெக்ட் ஆகும், அப்புறம் இன்னொரு ஹிடன் சோஷியல் மெசேஜும் இருக்குது. அது வந்து நீங்கள் படம் பார்த்தா ஓகே. இப்போ இதை தவிர இன்னொரு விஷயம் வச்சுருக்கீங்க. ஓகே, நைஸ். ஸோ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.